தாவேக தலைவர் விஜயின் விமர்சனத்திற்கு அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்த கருத்துக்களை பதிவு பண்ணலாம். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள் முன்னிட்டு மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அண்ணா நினைவிடத்தில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நேற்றைய தினம் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிமுகவை ஊழல் சக்தி என்று குறிப்பிட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறார். விஜய் மீது கடுமையான விமர்சனம் வைத்து பதிலடி கொடுத்திருக்கிறார். யார் யாரை விமர்சிப்பது என்ற விவசாயே இல்லாமல் போய்விட்டது. விஜய் ஒரு படத்துக்கு வாங்கக்கூடிய சம்பளத்தில் வெள்ளை பணம் எவ்வளவு, கருப்பு பணம் எவ்வளவு என்பதை அவரால் தெரிவிக்க முடியுமா? அவர் செலுத்திய வருமான வரி எவ்வளவு என்பதை அவரால் வெளியிட முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். வாங்கிய சம்பளம் எவ்வளவு, செலுத்திய வருமான வரி எவ்வளவு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாவப்பட்ட மக்களை லாட்டரி மூலமாக சுரண்டிய ஆதவ் அர்ஜுனா வீட்டில் விருந்து சாப்பிடுகிறார் விஜய். கரூரில் 41 பேர் மரணமடைந்து இன்னும் ஓராண்டு கூட ஆகவில்லை. அதற்குள் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நேற்று நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில நடனம் ஆடுகிறார் விஜய் என்று கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நானும் ரவுடிதான் என்று சொல்லிக்கொண்டு விஜய் உள்ளே வர பார்க்கிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.